இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பெண்களுக்கான பிரச்சனை, மேனோபாஸ் காலத்துல பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்னென்ன, அவர்கள் எந்த விதமான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது, இதை பத்தி விளக்கமா சொல்ற வீடியோ தான் இந்த வீடியோ. மேனோபாஸ் என்னும் மாதவிலக்கு நிற்கும் பருவத்தில் பெண்களுடைய உடல்ல குறைஞ்ச அளவு ஹார்மோன்கள் சுரப்பதனால இரவில் ரொம்ப வியர்த்து கொட்டுறது, தூக்கமின்மை, அது மட்டும் இல்லை மனநிலையில் அடிக்கடி வேறுபாடு போன்ற பல மாற்றங்கள் ஏற்படும். உணவால் இந்த ஹார்மோன் மாற்றத்தை சீராக்க முடியாது. ஆனால் யோகாசன பயிற்சி மேனோபாஸ் சமயத்தில் மிக சிறந்த பலன் தரும். மூளையில் சுரக்கிற ஹார்மோன்களுக்கு யோக பயிற்சி மிகவும் நல்லது என்பதால் உடலில் ஹார்மோன் சம்பந்தமாக எந்த பிரச்சனைக்கும் யோக பயிற்சி அதிகமாக பரிந்துரைக்கப்படுது. அடிக்கடி மாறுபடுற மனநிலையும் தூக்கமில்லாத இரவுகளுமா மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய இந்த பருவத்தில் இருக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் உணவு பழக்கங்களும் நிச்சயமாக ஆதரவாக இருக்கும். இந்த பருவத்தில் குறைவான ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிறதுனால உடலின் கால்சியம் கிரகிக்கும் தன்மை பாதிக்கப்படுவதால ஒரு நாளைக்கு 1200 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது. இரும்புச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒமேகா 3 வகை கொழுப்புச்சத்துக்கள் ஆகியவை ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் இந்த சமயத்தில் மிகவும் உபயோகமானவை. ஹாட் ஃபிளாஷஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, மெனோபாஸ் சமயத்தில் திடீர்னு உடல்ல வெப்ப அலைகள் தாக்கி உடல் சூடாகி இது சில வினாடிகளிலிருந்து சில நிமிடம் வரை நீடிக்கும். வியர்வை அருவி போல பொங்கி வழியும். இதைத்தான் ஹாட் ஃபிளாஷஸ் என்று சொல்வார்கள். சில உணவு வகைகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் இதை தவிர்க்க முடியும். 40 கிராம் புரோட்டீன் அடங்கிய 100 கிராம் சோயா உணவு மிக அருமையான தேர்வு. ஏன்னா அதில் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஒரு பொருள் ஹாட் ஃபிளாஷஸை கட்டுப்படுத்த உதவுது. முழு சோயா பீன்ஸ் அல்லது சோய் மில்க்கு அல்லது சோய் பன்னீர் போன்றவற்றை உணவில் சேருங்கள். ஆனால் பதப்படுத்தப்பட்ட சோயா உணவுகள் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அதிகமான உஷ்ணத்தை கட்டுப்படுத்த நார்ச்சத்து உதவுது. அதே மாதிரி நொறுக்கு தீனி சாப்பிடணுன்ற அந்த ஆசையையும் இந்த நார்ச்சத்து கட்டுப்படுத்துது. அதோட இரத்த சர்க்கரை அளவையும் சீராக வைத்திருக்கிறது. எனவே ஓட்ஸ், பார்லி, சிகப்பரிசி, கம்பு, சோளம், பழங்கள், நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் ஆகியவற்றை அதிகமாக தேர்வு செய்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. கால்சியம் நிரம்பிய கீரை வகைகள், முக்கியமாக முள்ளங்கி கீரை அண்ட் முருங்கைக்கீரை, தயிர், மீன், கருவேப்பிலை, எள்ளு, பால் தயாரிப்பு பொருட்கள், இதெல்லாம் ஆரோக்கியமான எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இதனால் மாதவிலக்கு நிற்கும் தருவாயில் இருக்கிற பெண்களை பாதிக்கிற ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனையை தடுக்கலாம். மேலும் கல்லீரலில் இருந்து ஈஸ்ட்ரோஜனை விடுவிக்கிற கால்சியம் ஹாட் ஃபிளாஷஸை கட்டுப்படுத்துது. பால் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் அதை விட ஜீரணிக்க எளிய வடிவில் இருக்கிற தயிர் அதிகமாக சேர்த்துக்குங்க. முட்டையில் விட்டமின் B இருக்கிறதுனால ஹாட் ஃபிளாஷஸை குறைக்கிறதுல முட்டை அதிக பலன் தரும். முட்டையில் இரும்புச்சத்தும் புரதமும் அதிகமாக இருக்கிறதுனால வாரத்துக்கு 3 நாட்கள் உணவில் முட்டை சேர்க்கலாம். நாட்டுக்கோழி முட்டையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு அதனுடைய மஞ்சக்கருவையும் சேர்த்து சாப்பிடுங்க. வாழைப்பழம், பால் பொருட்கள், மீன், இறைச்சி, சென்னா வகைகள் ஆகியவை விட்டமின் B நிறைந்தவைதான். அதனால் இதெல்லாமே சாப்பிடலாம். ஒமேகா 3 அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாமே ஹாட் ஃபிளாஷஸை குறைக்கும். இரத்த சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவுகளை சீராக பராமரிக்கவும் உதவும். பிளாக் சீடு ஒரு நாளைக்கு 15 கிராம். கொழுப்பான மீன்களான மத்தி, இலா மீன், டூனா இதெல்லாம் 100லிருந்து 150 கிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு. இறால், வால்நட்டு மற்றும் பாதாம் போன்றவை ஒமேகா 3 அதிகம் இருக்கிற உணவுப் பொருட்கள். சர்க்கரை, உப்பு அதிகம் உபயோகிக்காம அளவோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதிக உப்பு தண்ணீரை நம்ம உடல்லையே தேக்கி வச்சுக்கோன்றதுனால இரத்த அழுத்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கூடிய வரைக்கும் இயற்கை சர்க்கரையை பயன்படுத்துறதும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையை அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. இன்னும் சில முக்கியமான குறிப்புகள். நேரத்துக்கு தூங்குங்க. தினமும் காலையில் 20 முதல் 30 நிமிடங்கள் உங்கள் உடம்புல சூரிய ஒளி படுறத ரெகுலரைஸ் பண்ணணும். முடிஞ்சா சூரிய நமஸ்காரம் அல்லது பிராணாயாம பயிற்சி செய்யறது மனசை அமைதிப்படுத்தும். தியானம், பைலேட்ஸ் எனப்படும் ஒரு வகை உடற்பயிற்சி வகைகள், தாய்ச்சி எனப்படும் சீன தற்காப்பு கலை போன்ற ஏதாவது ஒன்று பழகிட்டா கூட மனசை ஆசுவாசப்படுத்தலாம். கடினமான இந்த பருவத்தை கடக்க உங்கள் குடும்பத்தினரிடமிருந்து உதவியையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தினமும் தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள். ஏன்னா உடற்பயிற்சியின் போது மகிழ்ச்சி தரும் ஹார்மோன்கள் விடுவிக்கப்பட்டு
மன அழுத்தத்தின் போது இரத்தத்தில் கலக்கிற நச்சுத்தன்மையுள்ள ரசாயனங்களை அது வெளியே தள்ளும். தினமும் 2-3 லிட்டர் வரை தண்ணீர் குடித்து உடம்புல நீர்ச்சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது மிகவும் முக்கியம். பெண்களுக்கான இந்த மாதவிலக்கு நிற்கும் மெனோபாஸ் பருவம் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உடல்நிலையும் பேணி காக்க வேண்டிய தருணம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை கொடுத்துருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோ அந்தந்த நேரத்திலேயே உங்களை வந்து அடையும்.